ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஈஸியான ப்ரான் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அது செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடி பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 3 கொத்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி மீடியம் சைஸ் பொடி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 ஸ்பூன். இப்போது தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். குழம்பு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியோட மெத்தட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதித்து ஆயிலெலாம் செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போது 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஜீரக பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடலாம். ரொம்ப நேரம் ப்ரான் வேக வைக்கக்கூடாது. ஒரு 7 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா ரப்பரி மாதிரி குக் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா சூட்டபிளான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும்.
பாய்.